அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் ஏராளமான பத்திரிகை செய்திகளோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். சரி, இப்படி இருக்கும்போது லக்ஸரி உணவட்டுனர் என்ற ஒரு சட்டத்தரணியால் நீதிமன்றத்திலே வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்குமாறு கோரி ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு நேற்றைய தினம் தள்ளுபடி செய்யப்பட்டது. தேர்தலை ஒத்திவைக்க கோரிய மனு தள்ளுபடி வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் தீர்ப்பு, 5 லட்சம் ரூபாய் வழக்கு கட்டணம் செலுத்தவும் உத்தரவு. ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுவது அரசியலமைப்புக்கு முரணானது என தீர்ப்பு வழங்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமல் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த மனு நேற்று திங்கட்கிழமை பிரதம நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜயந்த ஜெயசூரிய தலைமையிலான நீதியரசர்களான அர்ஜுன ஒபேசேகர மற்றும் பிரியாந்த பெர்னாண்டோ ஆகிய மூவரடங்கிய குழாம் அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. 2015ஆம் ஆண்டு உயர் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்பிற்கமைய அரசியலமைப்பின் 19வது வீரகேசரி பத்திரிகையின் 10ஆம் பக்கத்திலே அந்த செய்தி தொடர்கிறது. இது தொடர்பான மேலதிக செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் என்ற வீரகேசரி பத்திரிகையில் திருத்தச் சட்டம் உரிய முறையில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அதனை மக்கள் கருத்து கணிப்பினூடாக நிறைவேற்றுவது அவசியம் என குறிப்பிடப்படவில்லை எனவும் தெரிவித்து உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. அத்துடன் மனுதாரருக்கு 5 லட்சம் ரூபாய் வழக்கு கட்டணத்தை எதிர்வரும் 31ஆம் தேதிக்கு முன்னர் செலுத்தவும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதேபோல் அரசியலமைப்பின் 19வது திருத்தம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை வாசித்து விளங்கிக் கொள்வதற்கு மனுதாரர்களுக்கு விளக்கமில்லையா அல்லது கண் தெரியாதா என்று மனுதாரரிடம் கேள்வி எழுப்பிய பிரதம நீதியரசர் சட்டத்தரணி என்ற அடிப்படையில் புரிந்துணர்வுடனும் பொறுப்புணர்வுடனும் செயற்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். அதே நேரத்தில் இந்த மனு சட்டத்தரணி அருண லக்ஸரி உணவட்டுனர் என்பவரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் தனது மனு ஊடாக அரசியலமைப்பின் 19வது திருத்தம் முறையான வழிமுறைக்கு அமைய இயற்றப்படவில்லை என்றும் ஆகவே அதனை மக்கள் வாக்கெடுப்புக்கு விடுத்து அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதுவரை ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதை அரசியலமைப்பை மீறுவதாக கருதப்படும் எனவும் தெரிவித்து இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். இது எப்படியோ நேற்று இது தொடர்பாக பல அரசியல் கட்சிகளின் பிரமுகர்கள், எதிர்கட்சியின் உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள். அந்த விதத்தில் இதற்கு முதல் லேனவ என்ற ஒருவர் தாக்கல் செய்த மனு அதுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. அவருக்கு 1 லட்சம் ரூபாய் வழக்கு கட்டணமாக செலுத்த நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதே போன்று இந்த லக்ஸரி உணவட்டுனர் என்பவருக்கு 5 லட்சம் ரூபாய் வழக்கு கட்டணமாக செலுத்துவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. அப்படி என்றால் இவர்களுக்கு யார் பணத்தை வழங்குகின்றார்கள்? இப்படி நன்றாக தெரியும். இப்படி ஒரு வழக்கு தள்ளுபடி செய்யப்படும், நீதிமன்றத்தால் வழக்கு கட்டணம் அறவிடப்படும். இந்த தொகைகளை, இந்த பணத்தை யார் செலுத்துகின்றார்கள் என்பதை மக்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று பலரும் நேற்று இது தொடர்பாக கருத்து தெரிவித்தார்கள். எனவே ஒரு பெரும் அரசியல் தலைவர் ஒருவர் இதற்கு பின்னணியிலிருந்து செயற்படுவதாகவும் பலர் கூறுகின்றார்கள். எதுவும் ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை, இவர்தான் செய்தார் அவர்தான் செய்தார் என்று. யார் யாருக்கு சந்தேகம் நிலவுகின்றதோ அவர்கள் மனுக்களை தாக்கல் செய்தார்கள். ஆனால் எப்படியோ இனி இது போன்ற மனுக்களை தாக்கல் செய்ய மாட்டார்கள். காரணம், 1 லட்சம் வழக்கு கட்டணமாக முதலாவது மனுவிலே அந்த மனுதாரருக்கு வழங்கப்பட்டிருந்தது தண்டப்பணமாக 1 லட்சம் ரூபாய். அதே போன்று இந்த வழக்கறிஞருக்கு 5 லட்சம் ரூபாய் தண்டப்பணமாக அல்லது வழக்கு பணமாக கட்ட வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கின்றது. இது எப்படியோ இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியும் அதே செய்திதான். ஜனாதிபதி தேர்தலுக்கு தடை உத்தரவு கோரும் 2வது மனுவையும் நீதிமன்றம் நிராகரித்தது. செலவு தொகையான மனுதாரர் 5 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் உத்தரவு என்றும் வெளியாகி இருக்கின்றது. இப்படி இருக்கும்போது மக்களுக்கு இதனால் என்ன பலன் என்றால், மக்களுக்கு ஒரு பலனும் இல்லை. ஆனால் மக்களுக்கு நேற்று ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி கிடைத்தது. அதுதான் மின் கட்டணம் குறைப்பு. மின் கட்டணங்கள் 22.5 வீதத்தினால் குறைப்பு இன்று முதல் அமுல். வீட்டு பாவனை கட்டணம் 27 வீதத்தால் குறைக்கப்பட்டது. மத தலங்களுக்கு 10, ஹோட்டல் கைத்தொழில் துறைக்கு கட்டணம் 25 வீத குறைப்பு.
மின் கட்டணத்தை 22.5% குறைப்பதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. புதிய கட்டண திருத்தத்தை இன்று செவ்வாய்க்கிழமை முதல் அமுல்படுத்துமாறு ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி இன்று செவ்வாய்க்கிழமை முதல் மின் பாவனையாளர்களிடம் அதாவது மின்கட்டண குறைப்பு அமுலுக்கு வருகின்றது. மின்கட்டணம் குறைவடைந்துள்ளது என்பதற்காக மின்சாரத்தை வீண் விரயம் செய்வதை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமாக பாவிக்குமாறு ஆணைக்குழு மின் பாவனையாளர்களிடம் வலியுறுத்தி இருக்கிறது. அப்படியென்றால் 30 அலகுக்கு குறைவாக இதற்கு முதல் 8 ரூபாய் வசூலிக்கப்பட்டிருந்தது. புதிய கட்டணமாக 6 ரூபாயும் 31 முதல் 60 அலகு வரை நீங்கள் பாவித்தால் அதற்கான மின்கட்டணம் 20 ரூபாயாக இருந்தது. இனிமேல் அது 9 ரூபாவாக உங்களுக்கு கட்டணம் வரும். அதே போன்று 60 அலகுக்கு மேல் நீங்கள் பாவிக்கும் போது 0 முதல் 60 அலகு வரையான அலகுக்கு 15 ரூபாவாக உங்களது கட்டணம் இனி பட்டியலில் வரும். அதே போன்று 61 முதல் 90 வரையான அலகு பாவிக்கும் பாவனையாளர்களுக்கு 18 ரூபாவும் ஒரு அலகுக்கு, அதே போன்று 91 முதல் 120 வரையான அலகு பாவிப்பவர்களுக்கு 30 ரூபாவும், அதே போன்று 121 முதல் 180 ரூபாய் அலகு பாவிப்பவர்களுக்கு 42 ரூபாவும், 180 அலகுக்கு மேல் பாவிப்பவர்களுக்கு 65 ரூபாவும் அறவிடப்படும் என்று கூறப்படுகின்றது. இது எப்படியோ இந்த மின் கட்டண குறைப்பு என்பது இந்த மாதிரியான ஒரு நேரத்திலே மிகவும் ஒரு சலுகையாகவும் ஒரு நிவாரணமாகவும் இருக்கின்றது. அதை சொல்லியே ஆக வேண்டும். காரணம், ஒரு சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே மின்சார கட்டணம் 1200 ரூபாவை தாண்டிவிடும். நீங்கள் ஃப்ரிட்ஜ் பாவித்தால் அந்த கட்டணம் வரும். அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு வீட்டிலே பிள்ளைகள் இருந்தால் 2 அல்லது 3 பிள்ளைகள் இருந்தால் அவர்களது பாடசாலை ஆடைகளை அயன் செய்ய வேண்டும், ஸ்திரி செய்ய வேண்டும். அந்த அயன் செய்வதற்கும் ஏராளமான மின்சாரம் செலவாகும். அதே போன்று சில வீடுகளில் இந்த காலகட்டத்திலும் அதே போன்று மழை இல்லாத நேரங்களிலும் ஃபேன் இல்லாமல் மின் விசிறி இல்லாமல் தூங்க முடியாது. அதுக்கும் இப்படி பலவிதமான கட்டணங்கள் பலவிதமான பாவனை மூலமாக இந்த மின் கட்டணம் அதிகரிக்கின்றது. எனவே இது நடுத்தர குடும்பங்களுக்கு மிகவும் ஒரு நிவாரணமாக இருக்கும். அது நான் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன் என்றதால் நான் அதை உணர்கின்றேன், நீங்களும் உணர்வீர்கள் என்று நினைக்கின்றேன். சரி, இப்படி இருக்கும்போது நாட்டிலே பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இது போன்ற சில சலுகைகள் மூலமாக சற்று பெருமூச்சு விட முடிகிறது. இப்படி இருக்கும்போது அடுத்ததாக மற்றொரு செய்தியை பார்க்க போகின்றோம். தேர்தல் திகதி எப்போது அறிவிக்கப்படும் என்று மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தது ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி. எனவே ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை அறிவிக்கக்கூடிய அந்த அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு இன்று இரவு முதல் கிடைக்கின்றது. அதாவது இன்று நள்ளிரவு முதல் செய்தி வெளியாகின்றது வீரகேசரி பத்திரிகையில். இன்று நள்ளிரவு முதல் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம். ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பை விடுக்கும் அதிகாரம் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு இன்று நள்ளிரவுடன் கிடைக்க உள்ளது. அதன்படி ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று செவ்வாய்க்கிழமை முக்கிய தீர்மானங்களை வெளியிட உள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழு இன்று முக்கிய தீர்மானங்களை வெளியிட போகின்றதாம். சரி, பார்ப்போம். அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான பணிகளை முன்னெடுக்கும் அதிகாரம் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு நாளை புதன்கிழமையுடன் பொறுப்பாக்கப்பட உள்ளது. இதற்கமைய வேட்புமனு தாக்கல் செய்யும் திகதி உள்ளிட்ட தேர்தலுக்கான பணிகளை ஆணைக்குழு அதிகாரப்பூர்வமாக முன்னெடுக்கும். ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான திகதியை அறிவிக்கும் அதிகாரம் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கிறது. இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான 2024 ஆண்டுக்கான வாக்காளர் இடாப்பு பயன்படுத்தப்பட உள்ளது. இதேவேளை நாடளாவிய ரீதியில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களில் குறைபாடுகள் குறித்து அறிக்கை ஒன்றை வழங்குமாறும் அனைத்து கிராம உத்தியோகத்தர்களுக்கும் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வாக்களிப்பு நிலையங்களை அமைப்பதற்கு தேவையான மேலதிக நடவடிக்கைகள் தேர்தல்கள் கண்காணிப்பு தொடர்பில் முன்னெடுக்கப்பட வேண்டிய விடயங்கள் சம்பந்தமாக மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதே எப்படியோ தேர்தலை அறிவிக்கக்கூடிய அதிகாரம் இன்று கிடைத்தாலும் கூட உடனே அவர்கள் இன்றே எப்போது வேட்புமனு தாக்கல் செய்யப்பட வேண்டும், எப்பொழுது தேர்தல் நடைபெறும், எப்பொழுது முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றெல்லாம் அவர்கள் இன்று கூற மாட்டார்கள். அவர்கள் அறிவித்து விட்டார்கள், நாங்கள் இந்த மாத இறுதியில் தான் கூறுவோம் சரியா என்று கூறிவிட்டார்கள். ஆனால் சில அரசியல் கட்சிகள் கூறியிருந்தார்கள் தேர்தல்
திகதி அறிவிக்கப்பட்டவுடன் நாங்கள் எங்களது வேட்பாளரை அறிவிப்போம். நேற்றும் கூட ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் கூறுகின்றார், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர், தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டாலே நாங்கள் யாருக்கு ஆதரவு என்று அறிவிப்போம் என்று. இப்பொழுதும் கூட ரவுஃப் ஹக்கீம், ரிஷாட் பதுதீன், திகாம்பரம், மனோ கணேசன் இவர்கள் அனைவரும் தற்போது சஜித் பிரேமதாச கூட்டணியில் தான் இருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் கூட தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்ட பின்னரே நாங்கள் எங்களுடைய ஆதரவு யாருக்கு என்று தெரிவிப்போம் என்று ரவுஃப் ஹக்கீம் கூறுகின்றார் என்றால், எதிர்காலத்தில் ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸும் அவர்களது நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ளலாம். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நேற்று முன்தினம் சட்டத்தரணிகளை சந்தித்திருக்கிறார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று முன்தினம் சட்டத்தரணிகளை ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார். எனவே சட்டத்தரணிகளோடு அவர் பேசுகின்றார். பேசி சட்டத்தரணிகள் என்பவர்கள் மிக முக்கியமான பங்கை வகிக்கக்கூடியவர்கள். இருந்தாலும் அப்படிப்பட்ட சட்டத்தரணி ஒருவர் தான் இந்த ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்குமாறு கோரி ஒரு மனுவையும் தாக்கல் செய்திருந்தார். நேற்று நீதிபதி கூறியிருந்தார், உங்களுடைய வழக்கறிஞர் பதவி எவ்வாறு கிடைத்தது என்பது பற்றியும் நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. காரணம், இப்படி ஒரு வழக்கை நீங்கள் தாக்கல் செய்திருக்கின்றீர்கள், இப்படி ஒரு மனுவை நீங்கள் தாக்கல் செய்திருக்கின்றீர்கள். எனவே இது தொடர்பாக கூட கேள்வி எழுகின்றது என்று பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய அவர்கள் தெரிவித்திருந்தார். சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கால அவகாசம் கொடுக்கப்படுகின்றது. 14 நாட்கள், 2 வாரம் உங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்படுகின்றது என்று ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. ஜனாதிபதி ரணிலுக்கு 14 நாட்கள் கால அவகாசம். ஜனாதிபதி தேர்தல் குறித்து உறுதியான தீர்மானத்தை அறிவிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பொதுஜன பெரமுன 14 நாட்கள் கால அவகாசம் வழங்குவதாக அறிய முடிகிறது. வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்திலே செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஜனாதிபதிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் பசில் ராஜபக்சவுக்கும் இடையிலே கடந்த வாரம் இடம்பெற்ற சந்திப்பின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னிலை சிரேஷ்ட உறுப்பினர்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்குவதாக ஜனாதிபதி குறிப்பிட்ட விடயம் குறித்து பசில் ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார். என்னையா, நீங்கள் 20 பேரை கூட்டிட்டு வரதாக சொன்னீங்க, இதுவரைக்கும் யாரையும் காணலே என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கின்றார். ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பு விடுக்கப்பட உள்ள நிலையில் தமது கட்சியின் நிலைப்பாட்டை பகிரங்கப்படுத்தி தேர்தலுக்கு தயாராக வேண்டும். ஆகவே தேர்தல் குறித்து உங்களின் நிலைப்பாட்டை எதிர்வரும் 29ஆம் தேதிக்குள் பகிரங்கப்படுத்துங்கள் என்றும் பசில் ராஜபக்ச ஜனாதிபதியிடம் குறிப்பிட்டுள்ளதாக அறிய முடிகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட வேண்டும் என அரசாங்கத்தில் அங்கம் வைக்கும் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் குறிப்பிட்டுள்ள நிலையில் இதற்கு மாற்றீடான நிலைப்பாட்டில் பொதுஜன பெரமுனவின் பெரும்பான்மை உறுப்பினர்கள் இருப்பதை அவதானிக்க முடிகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மீண்டும் ஒத்துழைப்பு வழங்கினால் பொதுஜன பெரமுன அரசியல் ரீதியில் பலவீனமடையும். ஆகவே கட்சியை பலப்படுத்தும் வகையில் தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் பொதுஜன பெரமுனவின் தலைவர்களிடம் குறிப்பிட்டுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னிலை சிரேஷ்ட உறுப்பினர்கள் அரசாங்கத்தில் இணைவதாக ஜனாதிபதி குறிப்பிட்ட விடயம் இழுபறி நிலையில் இருப்பது தொடர்பில் இந்த சந்திப்பில் அவதானம் செலுத்தப்பட உள்ளதாக அறிய முடிகிறது. இது எப்படியோ, தொழிலதிபர் தம்மிக்க பெரேராவுக்கு 10 நிபந்தனைகளை வழங்கி இருக்கின்றார்கள் இந்த அரசாங்கம். அதாவது இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 10 நிபந்தனைகளை தம்மிக்க பெரேராவுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். தம்மிக்க பெரேரா என்ன சொல்கின்றார்? என்னிடம் இந்த 10 நிபந்தனைகளுக்குமான எல்லா விடயங்களும் முடிந்து விட்டது, நான் தயாராக இருக்கின்றேன், எப்பொழுது நீங்கள் ஓகே சொன்னால் நான் ரெடி வரவா, அந்த மாதிரி அவர் ரெடியாக இருக்கிறார். ஆனால் இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முடிவுக்காக தம்மிக்க பெரேரா காத்திருக்கிறார். அதே போன்று ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு 14 நாட்கள் கால அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள். எதிர்வரும் 29ஆம் தேதிக்கு பிறகு உங்களோட முடிவை நீங்கள் சொல்லுங்க ஐயா, நீங்கள் தேர்தல் கேட்க போறீங்களா இல்லையா, அப்படியே நீங்கள் ஓய்வை அறிவிக்க போறீங்களா, அல்லது நீங்கள் சுயாதீனமாக போட்டியிட போறீங்களா, அல்லது நீங்கள் ஒரு பொது வேட்பாளராக களமிறங்க போறீங்க, இப்படி ஏதாவது சொல்லுங்களே. அப்படி மௌனமாக இருந்தால் எப்படி என்று மஹிந்த ராஜபக்ச அவர்களும் பசில் ராஜபக்ச அவர்களும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கேட்டிருக்காங்க. அதுக்காக உடனே அவர்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அன்று 2022ஆம் ஆண்டு நாடு இக்கட்டான நிலையில் இருந்தது. நாட்டுக்கு பெட்ரோல் இல்லை, நாட்டுக்கு டீசல் இல்லை, நாட்டுக்கு எரிவாயு இல்லை, நாட்டுக்கு டாலர் இல்லை. இப்படி இருந்த நேரத்திலே உடனடியாக ரணில் விக்ரமசிங்க பதவியை பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறப்பட்டது. அன்று 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அளவில் உடனடியாக ரணில் விக்ரமசிங்க பொறுப்பேற்க வேண்டும், 14 நாட்கள் எல்லாம் தேவையில்லை, உடனடியாக. ஆனால் இன்று ரணில் விக்ரமசிங்கவுக்கு கால அவகாசம் கொடுக்கப்படுகின்றது. 14 நாட்கள் உங்களுக்கு நேரம் டைம் தருகிறோம், அதுக்கு முதல் சொல்லிடணும் என்று கூறப்படுகின்றது. இது எப்படியோ இப்பொழுது நன்றாக தெரிந்துவிட்டது. 29ஆம் தேதிக்கு பிறகுதான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அவர்களது
வேட்பாளர் யார் என்று அறிவிக்கப் போகின்றார்கள். அது ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம், தம்மிக பெரேராவாக இருக்கலாம், நிச்சயமாக நாமல் ராஜபக்சவாக இருக்க முடியாது. இவர்கள் இருவரில் ஒருவராக இருக்கலாம். அதிகமான வாய்ப்பு தம்மிக பெரேரா பக்கம்தான் இருக்கிறது. காரணம், தம்மிக பெரேரா போன்ற ஒருவரை இணைத்து கொண்டால் கட்சிக்கும் பொருளாதார ரீதியில் எந்த பிரச்சனையும் வராது. பொது ஃப்ரெஷ்ஷானவர், அதாவது அரசியலிலே எந்த ஊழலும் செய்யாதவர், அரசியலிலே ஊழல் சம்பந்தமான விடயங்களிலே சம்பந்தப்படாதவர், அதாவது இதுவரை எந்த அமைச்சு பொறுப்பையும் வகிக்காதவர். எனவே மக்கள் ஆதரிப்பார். இப்படித்தானே 2019ஆம் ஆண்டு ஒருவரை அழைத்து வந்தீர்கள். அவருக்கு அரசியலில் எந்த அனுபவமும் இல்லை. கடைசியில் என்ன நடந்தது? இப்படியெல்லாம் கேள்விகளை கேட்க தோன்றுகிறது. சரி, எதை எப்படியோ இது நான் சொல்ல இல்லை. வர்த்தகர்களை களமிறக்கினால் மீண்டும் நாடு சிக்கலாகிவிடும். பொதுஜன பெரமுனவின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் தெரிவிப்பு. விருகசிரி பத்திரிகையிலே ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தை தோற்றுவித்தால் மாத்திரமே எதிர்கால அரசியல் குறித்து உறுதியான தீர்மானத்தை எடுக்க முடியும். வியாபாரிகளை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவித்து நாட்டை மீண்டும் நெருக்கடிக்குள் தள்ள வேண்டாம் என பொதுஜன பெரமுனவின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் அக்கட்சியின் தலைவர்களிடம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். பொதுஜன பெரமுனவின் சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கும் பொதுஜன பெரமுனவின் தலைவருக்கும் இடையிலான சந்திப்பு அண்மையில் கொழும்பில் இடம்பெற்றது. இதன்போது ஜனாதிபதி தேர்தல், பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டது. அந்த நேரத்தில் தான் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோட வைத்து நாங்கள் இப்போ நாட்டை ஒரு மாதிரி அவர் கொண்டு வந்துட்டார், ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டார். முழுமையாக நாங்கள் வங்குரோத்து நிலையிலிருந்து மீளாவிடினும் ஓரளவு நாட்டை கொண்டு வந்துட்டார். இவரோடே நாங்கள் பயணிப்போம் சார், நாங்கள் புதுசாக ஒருத்தரை போட்டு நாங்கள் சும்மா பல பரீட்சை செய்ய வேண்டாம். இப்படி பொதுஜன பெரமுனவின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மஹிந்த ராஜபக்ச சொல்லியிருக்காங்க, பலபூத் அவர் தாஸ்தியடுவா என்று சொல்லியிருப்பார். அதாவது ஆறுதலாக இருங்க, இன்னும் நேரம் இருக்கிறது, அதுக்கு இப்பொழுது அவசரப்பட வேண்டாம், இப்பொழுது நாங்கள் ரணில் விக்ரமசிங்கவை அறிவிக்க முடியாது. எனவே ரணில் விக்ரமசிங்க என்பவர் இன்னும் ஒரு கட்சியின் தலைவர், ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர். அவர் நாட்டை காப்பாற்றியிருக்கலாம், நாட்டை பொருளாதார ரீதியாக அவர் வெளியே நாட்டை மீட்டெடுத்திருக்கலாம். ஆனால் அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரை எப்படி பொதுஜன பெரமுனவின் வேட்பாளராக அறிவிக்க முடியும் என்ற ஒரு நிலைப்பாடு. இதே மாதிரி ஒரு சிக்கல் ஏற்பட்டது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அங்கத்துவம் இல்லாமல் கூட கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக போட்டியிட களமிறங்கினார். இப்படித்தான். எனவே அப்படி எதிர்காலத்திலே பல மாற்றங்கள், பல முக்கியமான விடயங்கள் பற்றி பேசலாம். மன்னாருக்கு விஜயம் செய்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச செல்வம் அடைக்கலநாதனை சந்திக்கிறார். பார்க்கலாம் என்ன பேசினாங்கள் என்று சொல்லி. வலுவான மாகாண சபை முறையை உருவாக்குவேன், மன்னாரில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் அறிவிப்பு. வடக்கு மக்களின் ஜனநாயக, அரசியல், பொருளாதார மற்றும் சமூக மனித உரிமைகளை பாதுகாக்க அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன். இன மத வேறுபாடுகளின் அடிப்படையில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது. எனவே அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகளாக செயற்படுவதன் மூலம் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண முடியும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இவர் எங்கே போய் இதெல்லாம் சொல்கிறார் என்றால் மன்னாருக்கு போயிருக்கிறார். மன்னாருக்கு சென்று அங்கு செல்வம் அடைக்கலநாதனின் காரியாலயத்திற்கு சென்றிருக்கின்றார். சென்று அவரையும் சந்தித்து அதே போன்று தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதலுடன் மன்னார் தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதுதான் எதிர்க்கட்சி தலைவர் இவ்வாறு சொல்கின்றார். வடக்கு மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை நிலையான தீர்வுகளை வழங்குவதற்கு நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம். அரசியலமைப்பில் உள்ள 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவேன் என்று நான் இதற்கு முன்னரும் தெரிவித்துள்ளேன். வடக்கில் மீனவர்கள், ஆனால் இப்படித்தான் இவரை முழுமையாக 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அவர் அமுல்படுத்துவது என்றால் போலீஸ் அதிகாரமும் காணி அதிகாரமும் வழங்கப்படுமா என்பதை கூற வேண்டும். இப்போ எல்லாரும் போய் சொல்கிறாங்க 13வதை அமுல்படுத்துவேன், 13ஐ அமுல்படுத்துவேன் என்று சொல்கின்றார்கள். ஆனால் இந்த 13ஐ அமுல்படுத்தினால் போலீஸ் அதிகாரம் வழங்கப்படுமா? ஜனாதிபதியே சொல்லியிருக்கின்றார் இதற்கு முதல், காணி அதிகாரம் வழங்கப்படும், ஆனால் போலீஸ் அதிகாரத்தை பற்றி சற்று சிந்திக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அதை சொல்லுங்க. நீங்கள் 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்த போகின்றீர்களா அல்லது காணி அதிகாரத்தை மட்டும் தரப்போகின்றீர்கள்? இதை பற்றி தான் எல்லாம் பேசப்படுகின்றது. இது எப்படியோ
ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகிச் சென்று தனியாக ஒரு கட்சியை உருவாக்கினார் சஜித் பிரேமதாச. எனவே அப்பொழுது சஜித் பிரேமதாசவின் அங்கத்துவ உரிமை ரத்து செய்யப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியிலே ரத்து செய்யப்பட்டது. மீண்டும் நான் உங்களுக்கு அங்கத்துவத்தை வழங்குகின்றேன், அங்கத்துவத்தை நான் மீண்டும் வழங்குகின்றேன், என்னோடு சேர்ந்து செயற்படுவோம், நாம் எல்லாம் செயற்படுவோம். அதே போன்று நானும், ரணில் விக்ரமசிங்க சொல்றார் கண்டியில் வைத்து, நானும் உங்களோடு சேர்ந்து பயணிக்க தயார். ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டும், இந்த ஸ்கூலாக பஸ் கொடுக்குறீங்க தானே, அதுக்கு எங்கேருந்து காசு வருது என்று சொல்ல வேண்டும். அப்படி என்றால் ஊழலுக்கு எதிரான உங்களது நோக்கங்களுடனும் கொள்கைகளுடனும் நான் இணைந்து கொள்கின்றேன். இந்த பஸ் கொடுக்குறீங்க தானே, அந்த பஸ் எங்கேருந்து ஐயா கொடுக்குறீங்க, எங்கேருந்து ஐயா உங்களுக்கு காசு வருதுன்னு கேட்டுட்டேன். இப்போ அதற்கு பதில் கொடுத்துருக்கிறாரு நேற்று ஐக்கிய மக்கள் சக்தி, இந்த பத்திரிகைகளில் காண இல்லாத ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ்ஸா அத்தநாயக்க அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. உங்களோட தடையை நீங்களே வைத்துக்கொள்ளுங்க ஜனாதிபதி, நீங்கள் எங்களோட தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு போட்டிருக்கக்கூடிய கட்சியின் அங்கத்துவ தடையை நீங்களே வைத்துக்கொள்ளுங்க, அது எங்களுக்கு வேண்டாம். ஆனால் இந்த மாதிரி கேலியான விஷயங்களை பேசாதீங்க. எப்படி பஸ்ஸுக்கு காசு கிடைத்தது, பஸ் கொடுக்க எப்படி காசு கிடைத்தது, ஸ்மார்ட் வகுப்பறை வழங்க எப்படி காசு கிடைத்தது, ஒரு எதிர்கட்சியாக இருந்து கொண்டு நாங்கள் இவ்வளவு செய்கிறோம் தானே ஐயா, அதை பாராட்டுங்க ஐயா என்று அவர் சொல்லி. இதே போன்று இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே ஒரு சிறு விளம்பரம். நம் நாடு தொடர்கிறது. 1700 ரூபாய் சம்பளம் தர முடியாது, அதற்காக இடைக்கால தடையையும் நீதிமன்றத்திற்கு சென்று அந்த வர்த்தமானிக்கான இடைக்கால தடையையும் இந்த கம்பெனிகள், பெருந்தோட்ட கம்பெனிகள் பெற்றுவிட்டது. ஆனால் அடுத்த செய்தியை பாருங்கள், இந்த தேயிலை மற்றும் பெருந்தோட்ட உற்பத்திகளால் நாட்டுக்கு கிடைத்திருக்கிற வருமானம் எவ்வளவு. பெருந்தோட்ட உற்பத்திகள் மூலம் 4 மாதங்களில் $1 பில்லியன், தேயிலை ஏற்றுமதி வருமானம் $450 மில்லியன் உயர்வு. பெருந்தோட்ட உற்பத்திகளான தேயிலை, ரப்பர், தெங்கு, கருவா மற்றும் மிளகு என்பனவற்றின் மூலம் இவ்வாண்டின் முதல் காலாண்டில் $1.1186 பில்லியன் ஏற்றுமதி வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளது. தேயிலை ஏற்றுமதி மூலம் மாத்திரம் $450.5 மில்லியன் வருமானம் கிடைத்துள்ளதாக பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. தேயிலை உற்பத்தி அதிகரிப்பதற்காக ஒரே சந்தர்ப்பத்தில் 1 லட்சம் தேயிலை செடிகளை நாட்டும் வேலை திட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக தேயிலை சபையின் ஊடாக $1.5 மில்லியன் நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மன்னிக்கவும், $1.5 பில்லியன் நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு கடந்த ஆண்டு $36.74 மில்லியன் நிவாரண நிதி ஊடாக 61 தேயிலை தொழிற்சாலைகள் நவீனமயப்படுத்தப்பட்டுள்ளதோடு இவ்வாண்டு தேயிலை தொழிற்சாலையை நவீனமயப்படுத்துகிற நேரம், அதாவது நீங்கள் இந்த $36.74 மில்லியன் நிவாரண நிதி ஊடாக இந்த தேயிலை தொழிற்சாலைகளை நவீனமயப்படுத்துகிற நேரம், அந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு $1700 கொடுக்க முடியாதென்று ஏனையா இந்த தோட்ட கம்பெனிகள் சொல்கின்றது என்று இன்றைக்காவது அவங்கள கேட்குறீங்களா? இல்லை நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் ஐயா, நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம், நீங்கள் என்ன அப்படி சொல்கிறீங்க, நாங்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கோம் அப்படியும் சொல்கிறாங்க. நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் தானே, எந்த இப்போ இன்றைக்கும் ஆர்ப்பாட்டம், நேற்றும் ஆர்ப்பாட்டம், நேற்று முன்தினமும் ஆர்ப்பாட்டம், இப்படி நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டே தானே இருக்கோம். எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்லுவீங்க? ரைட், அப்போ நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டே இருங்க. இப்போ தான் நீங்கள் $1700 தரப்போகிறீங்க. ஆர்ப்பாட்டம் செய்துக்கிட்டு இருக்கோம், அவங்க தந்தால் தருவோம். சரி, தர நேரம் தான், அதுக்கு பிறகு அவங்களோட பேச இல்லாது. அப்படி தான் அவங்களோட கதைப்பாங்க, அவங்களெல்லாம் அப்படி தான் கதைப்பாங்க, அவங்களோட பேசவே இல்லாது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்து கடந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி கிட்டத்தட்ட 5 வருடங்கள் முடிந்துவிட்டது. இன்னும் பலருக்கு இழப்பீடுகள் கிடைக்கவில்லை. எப்படி இழப்பீடு கொடுக்கிறது? மைத்ரிபால சிறிசேன, நிலந்த ஜெயவர்தன, அதே போன்று இன்னும் இருக்கிறார். இவங்களெல்லாம் இழப்பீடு அந்த நீதிமன்றம் அவர்களுக்கு அறிவித்த தொகையை வழங்கினால் மட்டுமே எங்களுக்கு இழப்பீட்டை செலுத்த முடியும். அதே நேரம் 30ஆம் தேதி அவர்களுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது. மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இதுவரைக்கும் 10 கோடி இழப்பீடு செலுத்த வேண்டும் அவர் விட்ட அந்த தவறுக்கு. ஆனால் இதுவரை அவர் 5,80,00,000 செலுத்தியிருக்கின்றார். இன்னும் 4,20,00,000 செலுத்த வேண்டும். அதற்கு அவர் 6 வருடம் காலம் கட்டுகிறார். 6 வருடம் எல்லாம் தர முடியாது ஐயா, ஆகஸ்ட் மாதம் 30 முதல் செலுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லிட்டு, ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு முன்னர் இழப்பீட்டை செலுத்த வேண்டும். மைத்ரிபால உள்ளிட்ட தரப்பினருக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செலுத்துவதற்கென உத்தரவிடப்பட்டுள்ள தொகையின் எஞ்சிய தொகையை ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்கு முன்னர் செலுத்த வேண்டும் என முன்னாள்
ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட தரப்பினருக்கு உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. காசு அவங்க கையில் இல்லை ஐயா, இருந்தால் தானே ஐயா கொடுப்பாங்க, எங்கே இருந்து ஐயா காசை கொடுப்பாங்க? சரி, இப்படி இருக்கும்போது யார் யாரெல்லாம் இன்னும் எவ்வளோ கொடுக்க இருக்குது என்று பார்ப்போம். தனது சேவை பெறுநருக்கு உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் செலுத்த உத்தரவிட்டுள்ள 100 மில்லியன் ரூபா தொகையில் 58 மில்லியன் ரூபா செலுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். அதே நேரத்தில் இவர் மைத்ரிபால சிறிசேன 58 மில்லியன் செலுத்தியிருக்கின்றார். இன்னும் 42 மில்லியன் அவர் செலுத்த வேண்டும். அதே போன்று பிரதி பொலிஸ் மா அதிபர் நிலந்த ஜெயவர்தன அவரும் இன்னும் தொகை செலுத்த வேண்டியிருக்கின்றது. முன்னாள் பொலிஸ் மா அதிபர் பூஜித்த ஜெயசுந்தர 75 மில்லியன் ரூபாய் செலுத்த வேண்டும் என உத்தரவிட்டுள்ள நிலையில் அவர் இதுவரை 15 மில்லியன் செலுத்தியிருக்கார். இன்னும் 60 மில்லியன் ரூபாய் அவர் செலுத்த வேண்டும். முன்னாள் பொலிஸ் மா அதிபர் பூஜித்த ஜெயசுந்தரவின் நிலையான வங்கி கணக்கில் 14 மில்லியன் ரூபாய் மாத்திரமே உள்ளதாகவும் அதன் காரணமாக அவரால் இழப்பீட்டுத் தொகையை செலுத்த முடியாமல் உள்ளதாகவும் சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டினார்கள். இந்த மனு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி பிரதிவாதிகள் நட்டஈடு செலுத்தப்பட்டதா இல்லையா என விசாரிக்கப்பட உள்ளது. எதை எப்படியோ இவர்கள் அனைவரும் நட்டஈடு செலுத்த வேண்டும். இது நீதிமன்ற உத்தரவு. நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய இவர்கள் நட்டஈடு செலுத்தி ஆகணும். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஒரு முறை சொன்னார், இனி என்னால் பணம் எங்கேருந்தும் தேட முடியாது, யாசகம்தான் கேட்டுதான், மக்களிடம் யாசகம் கேட்டுதான் நான் கொடுக்க போகின்றேன் என்று கூட அவர் சொல்லிவிட்டார். ஆனால் அதெல்லாம் நீதிமன்றத்திற்கு அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மீண்டும் வைத்தியர் அர்ச்சுனா வருகை தந்ததால் பரபரப்பு. இந்த செய்தி வந்திருக்கின்றது வீரகேசரி பத்திரிகையில், பார்க்கலாம். இடமாற்ற கடிதம் கிடைக்காததால் தானே பதில் அத்தியட்சகர் என்றும் தெரிவிப்பு. சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனா நேற்று மீண்டும் வைத்தியசாலைக்கு வருகை தந்ததை அடுத்து அங்கு பெரும் பரபரப்பான நிலை ஏற்பட்டது. அங்கு வருகை தந்த வைத்தியர் அர்ச்சுனா உத்தியோகபூர்வமான இடமாற்ற கடிதம் தனக்கு கைக்கு கிடைக்காததால் தானே தற்போது சாவகச்சேரி வைத்தியசாலை அத்தியட்சகர் என தெரிவித்துள்ளதுடன் அத்தியட்சகர் அறையில் சென்று அமர்ந்து கொண்டார். அங்கே ஏற்கனவே ஒரு அத்தியட்சகர் இருக்கின்றார், ரஜீவ் என்று சொல்லி. ஐயா எழுமுங்க ஐயா, ஐயா ஐயா நீங்கள் எழுமுங்க, நான் தான் இங்கே அத்தியட்சகர் என்று அவர் அமர்ந்திருந்தார். அதை அடுத்து புதிய வைத்திய அத்தியட்சகராக வைத்தியர் கே ரஜீவ் நியமிக்கப்பட்டிருந்தார் ஏற்கனவே. இந்நிலையில் முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் அர்ச்சுனா நேற்றைய தினம் திங்கட்கிழமை மீள சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு வருகை தந்து தானே வைத்தியசாலையின் அத்தியட்சகர் என கூறினார். அதனால் வைத்தியசாலை குழப்பமான நிலை காணப்பட்டு போலீசார் வைத்தியசாலைக்கு வருகை தந்து பாதுகாப்பை பலப்படுத்தினர். இதே எப்படியோ இன்று செவ்வாய்க்கிழமை மத்திய சுகாதார அமைச்சின் குழு ஒன்று யாழ்ப்பாணம் வருகை தர உள்ளமையால் அக்குழுவினர் வைத்திய அத்தியட்சகர் தொடர்பில் தீர்க்கமான முடிவை அறிவிப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வைத்தியர் அர்ச்சுனா வைத்தியசாலையிலிருந்து வெளியேறினார். இதே எப்படியோ இந்த ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு சமூக வலைத்தளங்களில்னா பயங்கரமான ஆதரவு கிடைத்து வருகின்றது. இந்த இப்போ பொது வார்த்தை பிரயோகம் ஒன்று செய்கிறாங்க, வேறு லெவல் என்று. அந்த மாதிரி வேறு லெவல் அவருக்கு சமூக வலைத்தளங்களில் அவருக்கான ஆதரவு கிடைத்து வருகின்றது. காரணம், அவர் மணித்தியாலயத்திற்கு ஒரு அப்டேட் அல்லது மணித்தியாலயத்திற்கு ஒரு பதிவு இட்டு வருகின்றார். நான் இப்பொழுது இங்கு செல்கின்றேன், ஆயத்தமாக இருங்கள், அடுத்த செய்தியில் இதை நான் அறிவிப்பேன், அடுத்த செய்தியில் எனது நேரலையை நீங்கள் பார்க்கலாம் என்று ஒரு பதற்றமாகவே அவர் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். எதை எப்படியோ பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. இந்த சரத் பொன்சேகாவை வந்து கட்சியிலிருந்து வெளியேற்றிட்டாங்க. ஐயா நீங்கள் கட்சியை விட்டு போங்க ஐயா, நீங்கள் என்ன ஐயா, நீங்கள் எங்கட ஐக்கிய மக்கள் சக்திக்குள்ளே இருந்து கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியை நீங்கள் விமர்சிக்கிறீங்க, எங்கட தலைவர் சஜித் பிரேமதாசவை விமர்சிக்கிறீங்க, அப்படி நீங்கள் விமர்சிக்க முடியாது ஐயா, நீங்கள் தயவு செய்து போங்க ஐயா என்று போக சொல்லிட்டாங்க. உடனே அவர் வகித்த எம்பி பொன்சேகாவின் புதிய தவிசாளர் பதவிதான் அவர் வகித்திருந்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின். அந்த பதவிக்கு கபீர் ஹாஷிம் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். தினகரன் பத்திரிகையிலே செய்தி வெளியாக இருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் புதிய தவிசாளராக கபீர் ஹாஷிம் எம்பி நியமனம். ஐக்கிய மக்கள் சக்தியின் புதிய தவிசாளராக கபீர் ஹாஷிமை நியமிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் கட்சியின் தவிசாளர் சரத் பொன்சேகாவுக்கும் இடையிலான முருகல் நிலையில் உச்சகட்டமாக சரத் பொன்சேகாவை கட்சியின் தவிசாளர் பதவியிலிருந்து நீக்கிய பின்னர் கபீர் ஹாஷிமை நியமிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டது. சரி, திருமலையில் ஏற்கனவே போதைப் பொருள் சம்பந்தமாக கைது செய்யப்பட்டு பிணையில் இருக்கக்கூடிய ஒரு வர்த்தகரிடம் சென்று மீண்டும் ஐயா கொஞ்சம் எடுக்க இயலுமான்னு கேட்டிருக்காங்க. முடியாது என்று சொல்லியிருக்கிறார். முடியாதா, ஓகே, ஆளை இடையில் மறைச்சு அவருடைய என்ன வாகனம் கேப் ஒன்றோடு சேர்த்து எரித்து கொலை செய்து விட்டார். திருமலை வர்த்தகர் கடத்தப்பட்டு வாகனத்துடன் எரித்து கொலை.
பன்மதவாச்சி காட்டுக்குள் சடலம் மீட்பு. திருகோணமலை வர்த்தகர் ஒருவர் கேப் வாகனம் ஒன்றில் கடத்தி சென்று வாகனத்துடன் தீயிட்டு கொளுத்தி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக உப்புவெளி போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இவர் ஏற்கனவே போதைப்பொருள் சம்பந்தமான ஒரு குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பிணையில் இருப்பவர் என்றும் கூறப்படுகின்றது. அதே நேரத்தில் காணாமல் போன வர்த்தகர் இறுதியாக மொரவெவ பகுதிக்கு வந்ததாக கிடைத்த தகவலின்படி விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் இவர் பயணித்ததாக கூறப்படும் வாகனம் கடந்த 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 2:45 மணியளவில் விலகம் விகாரை பகுதியில் கடந்து பயணித்துள்ளதாக சிசிடிவி காணொலி மூலம் தெரிய வந்திருக்கிறது. மேலதிக விசாரணை தொடர்கிறது. ஆஸ்திரேலியாவில் மகனும் இலங்கையில் தாயும் ஒரே நாளில் மரணம். இலங்கையில் தாயும் ஆஸ்திரேலியாவில் மகனும் ஒரே நாளில் மரணமடைந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக கலனி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் லக்ஷ்மண் சுனில் விஜயசிறியின் மகன் வயது 40 ஆஸ்திரேலியாவில் பணிபுரியும் போது ஒரே நாளில் இருவரும் உயிரிழந்திருக்கின்றார்கள். மிக கவலையான ஒரு சம்பவம். போது அகால மரணம் அடைந்துள்ளார். மகன் மரணமடைந்த அதே தினத்திலே தாயாரும் 68 வயது இலங்கையில் மரணமடைந்துள்ளார். மகனின் இறுதிக்கிரியைகள் நேற்று மதியம் 12 மணி அளவில் மெல்போர்னில் நடைபெற்றது. தாயாரின் இறுதிக்கிரியைகள் நேற்று மாலை 5 மணிக்கு கலனி பிளப்பிட்டிய மயானத்தில் இடம்பெற்றது. சரி, இப்படி இருக்கும்போது எல்லா டாக்டர்களும் உண்மையான டாக்டர்களா, ஒரிஜினல் டாக்டர்களா, உண்மையான பட்டங்களை பெற்றவர்களா, படித்து பட்டங்களை பெற்றவர்களா, இப்படி கேள்விகள் எல்லாரும் மனதிலும் இருக்கும். இப்படி இருக்கும்போது வெல்லம்பிட்டியாவில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் வைத்தியசாலைக்கு வெல்லம்பிட்டி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர், உசைன் என்று கூறப்படுகின்ற வழக்கறிஞர் தன்னுடைய 2 பிள்ளைகளை அழைத்து சென்றிருக்கின்றார் தடிமன் காய்ச்சல் காரணமாக. அங்கு இருக்கக்கூடிய பெண் வைத்தியரின் மகள் தான் இருந்திருக்கின்றார். ஆனால் அவரும் எல்லா பட்டங்களும் அவருடைய பெயரும் வைத்தியராக அவர் தோற்றமளித்து மருந்துகளை வழங்கியிருக்கின்றார். ஆனால் கொஞ்சம் கூட குணமாகவில்லை. பிறகு வேறொரு வைத்தியரிடம் சென்றிருக்கின்றார்கள். ஆனால் ஏற்கனவே கொடுத்த மருந்துக்கு பிள்ளைகள் இருவருக்கும் அந்த நோய் அதிகமாகிவிட்டது. இப்பொழுது மகன் படிக்கும் பாடசாலையிலே கேட்கின்றார்கள் விடுமுறைக்கான பத்திரம் அல்லது லீவ் சர்டிஃபிகேட் கேட்கின்றார்கள். ஏன் நீங்கள் 4 நாட்கள் பாடசாலை வரவில்லை, அதற்கான விடுமுறை பத்திரம் வேண்டும் என்று. விடுமுறை பத்திரத்தை பெறுவதற்காக வைத்தியரிடம் செல்ல வேண்டும். மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை எடுப்பதற்காக, மெடிக்கல் லெட்டரை எடுப்பதற்காக சென்ற போது வைத்தியர், இந்த பெண் மகள், அதாவது பெண் வைத்தியரின் மகள், தன்னிடம் வைத்திய அதிகாரிக்கான ரப்பர் சீல் இல்லாததால் வேறொரு வைத்தியரின் சீலுக்கு மீது கையொப்பமிடுகிறார். அப்போது இந்த வழக்கறிஞர் கேட்டுக்கின்றார், உங்களது பேர் இதில் இல்லையே என்று. பிறகு தெரிய வருகிறது, இது வைத்தியராக படிப்பதற்கு பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவி என்று. இன்றைய மௌபிம பத்திரிகை செய்தி வெளியிட்டது. பாருங்க, இவ்வளவு மோசமான விஷயங்கள் நடக்குது என்று. வெல்லம்பிட்டிய பௌத்கலிக்க ரோகலக்க அனவசரையேன் தொஸ்தரகம் கல வைத்திய சிசுவிய ரிமாண்ட், பார்த்தீங்களா, உடனடியாக கைது செய்திருக்கிறாங்க. அதாவது ஒரு கொலைக்கு சமமான வேலையை இந்த மாணவி, வைத்திய பிரிவு மாணவி செய்திருக்கின்றார். எனவே யார் யாரை இப்படி நம்புவதென்று தெரியல. அண்மையில் அத்துருகிரியில் வைத்து ஒரு டேட்டூ நிறுவன திறப்பு விழாவின் போது கிளப் வசாந்த கொல்லப்பட்டார். அந்த கிளப் வசாந்த கொல்லப்பட்டு அவருடைய சடலம் இங்கே பொரல்லையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்த பொரல்லையில் நல்லடக்கம் செய்யப்பட்ட அதே தினத்தில் கஞ்சிபானே இம்ரான், அல்லது சிங்களத்தில் சொல்வார்கள் அப்படி, தமிழில் கஞ்சிபானை இம்ரான் பிரான்ஸ் நாட்டின் ஒரு கடலில் வைத்து அவரது 38வது பிறந்த நாளை நண்பர்களோடு கொண்டாடியிருக்கிறார். இன்றைய லங்காதீப பத்திரிகை செய்தி வெளியிட்டது. கிளப் வசந்தகே மரணய மெத கஞ்சிபானி உபான் தினேய மூதேதி சமரலா என்று செய்தி வெளியாகின்றது. இங்கே நல்லடக்கம் செய்யப்பட்ட அதே தினத்தில் கஞ்சிபானை இம்ரான் தனது 38வது பிறந்த நாளை போட் அல்லது படகில் வைத்து, சொகுசு போட்டில் வைத்து கடல் நடுவிலே கொண்டாடி இருக்கிறார். சரி, இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றது, ஆனால் நேரம் போதாது. சரி, இன்றும் தயாரிப்பில் கவின் சாந்த் உதவியிருந்தார். அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.